நோ நட் நவம்பர். ஸோ நோ நட் நவம்பரில் என்னென்னா ஒரு 30 டேஸ் வந்து ஒரு ஆண் அவங்களோட அந்தரங்க உறுப்புகள், அதாவது ஆணுறுப்பு பகுதியை ஸ்டிமுலேட் பண்ணாமல், மாஸ்டர்பேஷன் பண்ணாமல், சுயன்பம் பண்ணாமல் இருக்க முடியுமாங்கிற ஒரு சேலஞ்ச் தான் அது. நோ நட் நவம்பருக்கு அப்புறம் இதை கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ராய் டிக் டிசம்பர்னு ஒன்று கொண்டு வந்தோம். மேரிட்டல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அவங்க பார்ட்னரோட பான் இன்டியூஸ்ட் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், PIED சொல்லுவோம், அவங்க பார்ட்னரோட பண்ணவே முடியாது. இதில் வந்து என்னென்னா எக்ஸசிவாக சுயன்பம் பண்ணுற ஆண்களுக்கு முதுவலி, கை கால் வலி, கண்ணு கீழே டார்க் சர்க்கிள்ஸு, மசில் மாஸ் குறையிறது, ஆணுறுப்பு வந்து சுருங்கி போகிற நைட் ஃபால் சொல்லுவோம். அதனால ஃபெட்டிக் அண்ட் டயர்ட்னஸ் வரும். அவங்களால அடுத்த நாள் ஒர்க் பண்ண முடியாது. தே கேனாட் ஃபோக்கஸ். தட் ஆல்சோ லீட்ஸ் டு that syndrome. லேப்டாப் மடியில் வச்சு ஒர்க் பண்ணக்கூடாது. ஃபோன்ஸ் வந்து உங்களோட பேண்ட் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கிற ஃபோன்லேருந்து வர EMR ரேடியேஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், அது வந்து உயிரணுவோட துடிப்பை பாதிக்கும். இந்த மாஸ்டர்பேஷன் ஒன்லி ஆண்களுக்கு மட்டும் தானா இல்லை பெண்களுக்கு இருக்கா? பெண்களும் பண்ணுறாங்க. 35 to 40%, மேபி ஈவன் 50% ஆஃப் உமன் பார்னோகிராஃபிக் கண்டென்ட்டும் பார்த்து செல்ஃப் ஸ்டிமுலேஷனும் பண்ணி மாஸ்டர்பேஷன் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். YellowBench நேயர்கள் வணக்கம், நான் உங்கள் திருமுருகன். இன்னைக்கு நம்ம கூட பேச போகிற கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷா துபேஷ் அவர்கள். வணக்கம் சார். சார் வந்து இந்த வேர்ல்டு ஃபுல்லாக வந்து மென்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுற விஷயம், ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுற விஷயம் என்னன்னா நோ நட் நவம்பர்ன்ற விஷயம். அப்படியே நோ நட் நவம்பர்னா என்ன சார்? நோ நட் நவம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நெட் சென்சேஷன் தாங்க. அந்த நோ ஃபேப் கம்யூனிட்டி வந்து ரெடிட்டில் வந்து ஒரு கம்யூனிட்டி ஆரம்பித்தாங்க 2011 நியர் அபவுட். வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் வந்து ஆரம்பித்து மாஸ்டர்பேஷன், அதாவது சுயன்பம் இல்லாமல் வந்து எத்தனை நாள் வந்து நீங்கள் வந்து ஒரு சேலஞ்சாக நீங்கள் போகிறீங்கிற மாதிரி ஒரு இது ஜஸ்ட் ஸ்டார்டடாக. இப்போ அந்த கம்யூனிட்டியில் ஆல்மோஸ்ட் ஒரு 80,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. நோ ஃபேப் கம்யூனிட்டி, சப்ரெடிட் கம்யூனிட்டி. அது பேஸ் பண்ணி வந்தது தான் நோ நட் நவம்பர். ஸோ நோ நட் நவம்பரில் என்னென்னா ஒரு 30 டேஸ் வந்து ஒரு ஆண் அவங்களோட அந்தரங்க உறுப்புகள், அதாவது ஆணுறுப்பு பகுதியை ஸ்டிமுலேட் பண்ணாமல், மாஸ்டர்பேஷன் பண்ணாமல், சுயன்பம் பண்ணாமல் இருக்க முடியுமாங்கிற ஒரு சேலஞ்ச் தான் அது. தட்ஸ் அபவுட் இட். ஸோ அதில் வந்து கிளைம்டு பெனிஃபிட்ஸ் நிறைய. இந்த மாதிரி பெட்டர் மென்டல் ஃபோக்கஸ் இருக்கும், பெட்டர் எனர்ஜி இருக்கும், பெட்டர் ஸ்ட்ரென்த் இருக்கும், உங்கள் ஸ்டாமினா பெட்டராக இருக்கும், ஃபர்டிலிட்டி ஏறும். அதில் ஒரு சில விஷயங்கள் உண்மை, ஒரு சில விஷயங்கள் வதந்தி தான். ஸோ ஐதர் வே அதுதான் அதோட. இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்டர்நெட் பேஸ்ட் ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணி வருது. வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அதை பெருசாக பண்ணுவாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலி யாரும் பெருசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் எப்படி சொல்கிறது, இட்ஸ் ஜஸ்ட் அ கம்யூனிட்டி ஸ்டார்டட், ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் பின் டூயிங் இட். தட்ஸ் அபவுட் இட். அதே சார் பர்டிகுலராக நவம்பர் மந்த் தான் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி போகிறாங்க. No, it started that time, somewhere in the month of November. I guess the NoFap community might have started then. ஸோ அதோட எக்ஸாக்ட் ஃபேக்ட்ஸ் எனக்கு தெரியல, ஏன் நவம்பர் மந்த். பட் இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னா, நோ நட் நவம்பருக்கு அப்புறம் இது கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ராய் டிக் டிசம்பர்னு ஒன்று கொண்டு வந்துடும். தட்ஸ் த கவுண்டர். இது வந்து NNN சொல்லுவோம், இது DDD மந்த் சொல்லுவோம். அப்போ டிசம்பர் மந்தில் வந்து நீங்கள் நவம்பர் 1 மந்த் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுனால, இது பண்ணாமல் இருந்ததுன்னா டிசம்பர் மந்தில் அந்த ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டியை நான் சொல்லலை, அவங்க எப்போவுமே நோ ஃபேப்பில் தான் இருப்பாங்க. இது ஃபாலோ பண்ணுவாங்க. டிசம்பர் மந்தில் வந்து கவுண்டராக வந்து நிறைய செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வைக்கணும், வெளியில் போய் இது பண்ணணும். அது அந்த வெக்கேஷன் சீசனோட சேர்ந்து வருதுங்களா, வின்டர் சீசன். எக்ஸாக்ட்லி. அண்ட் வின்டர் சீசனில் யூஸ்வலி மென்ஸ் செக்ஷுவல் ட்ரைவ் ஆர் யோர் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் யூஸ்வலி ஸ்லைட்லி ஹையராக இருக்கும். ஸோ வித் வெக்கேஷன் அண்ட் வின்டர் அண்ட் டிஸ்ட்ராய் டிக் டிசம்பருங்கிற ஒரு கான்செப்ட், டிக் இஸ் அ வெரி பேட் வேர்ட், பட் தென் அப்படி கொண்டு வந்திருக்காங்க, கவுண்டர் ட்ரெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட் கைண்ட் ஆஃப் அந்த நவம்பரோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் டிசம்பர்லேயே வச்சிடுறாங்க. தட்ஸ் த ஜோக். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்டர்நெட் ப்ரொபகண்டா சொல்லுவேன். இட்ஸ் நாட் டு பி கிவன் டூ மச் சீரியஸ் வேல்யூ. ஸோ சார் எப்படி அந்த 1 மந்த் வந்து நினைக்கிறாங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க 1 மந்த் எப்படி சார் எந்த வித ட்ரை பண்ணாமல் எப்படி சார் ஃபாலோ பண்ணுறது? ஸோ தே ஆல்சோ ஹேவ் சீட் டேஸ். சீட் டேஸ் சொல்கிறதோட அந்த 1 மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டி யூ கேன் ப்ராபப்ளி டூ இட். தே ஹாவ் தட் கம்யூனிட்டி ரூல்ஸ் ஆர் கைட்லைன்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா 3 டைம்ஸ் வந்து 3 misses in a month is allowed, even in a no nut November. நீங்கள் சுயன்பம் பண்ணாமல் இருக்கலாம். ஐ மீன் சுயன்பம் நீங்கள் பண்ணிட்டாலும் நீங்கள் யூ மஸ்ட் கண்டினியூ வித் த ஸ்ட்ரீக். மேக்ஸிமம் எத்தனை நாள் நீங்கள் வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணாமல் நீங்கள் கொண்டு போக முடியுங்கிற சேலஞ்ச் தாங்க இது, வேறு ஒன்றும் இல்லை. இதனால 30 days சேலஞ்ச் அது. ஓகே. இந்த 30 days சேலஞ்சினால எதுவும் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா இல்லை ஒன்லி அட்வான்டேஜஸ் மட்டும் தானா?
இட் இஸ் குட்டுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம வந்து கிளினிக்கில் மெடிக்கலாக மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன், அது மாஸ்டர்பேஷன் பான் அடிக்ஷன் இந்த மாதிரி இருக்காங்க. டெய்லி ஒன்ஸ், டெய்லி ட்வைஸ், சம்டைம்ஸ் டெய்லி த்ரைஸ் பண்ணுறவங்க கூட ஆஃபீஸ் ஸ்பேஸில் கூட பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சஃபரிங்கில் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு இந்த நோ நட் நவம்பர் வந்து ஒரு சேலஞ்சாக அவங்க அந்த குரூப்லேயும் நோஃபேப் கம்யூனிட்டியில் சேர்ந்து அந்த மெம்பர் ஆகி வாட் தே கேன் டூ இஸ் மெடிக்கல் அட்வைஸ் அங்கே எடுக்க சொல்லலை. தட் இஸ் ராங். ஒரு கம்யூனிட்டி மோட்டிவேஷன் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா நம்ம ஏன் ஜிம் போய் மற்ற ஆண்கள் இல்லை பெண்களோடு நம்ம சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம்? நம்ம ஒரு 4 பேர் பார்க்கும்போது நம்மளுக்கும் மோட்டிவேஷன் தான், பரவாயில்லையே நல்லா பண்ணுறேன், நம்மளும் ஒரு மேபி ஒரு 5 days நம்ம இன்னொரு 5 minutes இல்லை 15 minutes எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணுவோம், 5 days தொடர்ந்து போவோம் ஜிம்முக்கு. அந்த மாதிரி தாங்க. யூ வில் ஹேவ் தட் கம்யூனிட்டி சப்போர்ட் அண்ட் புஷ். இது மெடிக்கலாக நீங்கள் பார்க்கக்கூடாது. இட் இஸ் ஜஸ்ட் இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, அது உடைக்கிறதுக்கு இது ஒரு டூலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ வருஷம் ஃபுல்லாக மாஸ்டர்பேட் பண்ணி ஓஞ்சு போய் கிடக்கிற ஆண்களுக்கு மேபி நவம்பர் மந்த் இப்போ அவங்களுக்கு அந்த நோ நட் நவம்பர் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது, ஒரு எப்படியாவது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம தே கேன் யூஸ் நோ நட் நவம்பர் ஆஸ் அ டூல். பட் மெடிக்கலி எப்படி பண்ணணும்னா அதுக்குள்ள வலிகள் வேறு. அந்த டிசைர் பிரேக் பண்ணுறதுக்கு, ஓசிடி தாட் பேட்டர்ன் உடைக்கிறதுக்குலாம் மாத்திரைகள் இருக்குது, மாஸ்டர்பேஷன் ஹேபிட் உடைக்கிறதுக்கு. தட் இஸ் டிஃப்ரெண்ட். இது ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. சார் இப்போ வந்து கண்டினியூஸாக வந்து அக்டோபர் மந்த் வரைக்குமே கண்டினியூஸாக மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டு வந்து இந்த 1 month வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடாது நினச்சாங்கன்னா அவங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி சார் இருக்கும்? மென்டல் ஹெல்த்லாம் ஒன்றுமே ஆகாதுங்க. என்ன டிசைர் பிச்சுக்கிட்டு வரும், இதில் என்ன ஆகிட போகுது சொல்லுங்க? இட்ஸ் ஜஸ்ட் தட் செக்ஷுவல் டிசைர் வில் பி வெரி ஹை. ஏன்னா நீங்கள் வந்து திடீர்னு ஒரு ஹேபிட் நீங்கள் மாற்றுறீங்க. ஐடியலி ஒரு ஹேபிட் உடைக்கணும்னா நீங்கள் வந்து இப்போ டெய்லி ஒரு இண்டிவிஜுவல் மாஸ்டர்பேஷன் பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெடியூஸ் பண்ணணும். தென் ஒன்ஸ் இன் 2 days, தென் ஒன்ஸ் இன் 3 days, தென் ஒன்ஸ் அ வீக், பை வீக்லி, ஒன்ஸ் அ மந்த், தென் அப்படியே ஸ்டாப் பண்ணணும். இப்படி தான் பேஷண்ட்ஸுக்கு மெடிக்கலாக இங்கே வி டீச். தட் ஒர்க்ஸ் பெட்டர். அப்படியே அப்ரப்டாக பண்ணுறது வந்து என்ன ஆகுனா அந்த டிஸ்ட்ராய்டுக்கு நவம்பர் ஃபுல்லாக பண்ணிடுவாங்க. ரிபவுண்ட் எஃபெக்ட் தாங்க முடியாமல் டிசம்பர் மந்த்தில் தே வில் கம்ப்ளீட்லி கோ ஹேவயர். ஓகே, அதான் அதோட ப்ராப்ளம். சார் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பான் அடிக்ஷனால ஒரு நாளைக்கே 4-5 தடவை வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணுறாங்க. இதனால அவங்களுக்கு வந்து என்ன பாதிப்பு சார் வரும்? மெடிக்கலாக இங்கே நான் பார்த்தது இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நிறைய பார்ப்போம். ஸோ அது வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு மேரிட்டல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அவங்க பார்ட்னரோட பான் இன்டியூஸ்ட் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், PIED சொல்லுவோம், அவங்க பார்ட்னரோட பண்ணவே முடியாது. எப்போவுமே அந்த ஸ்க்ரீன் பார்த்து வகையாக பெண்கள் பார்த்து தான் பண்ண முடியும். செகண்ட், விந்து முந்துதல், ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் இந்த ஆண்களுக்கு இருக்குது. 1 minute வந்து எஜாக்குலேஷன் ஆகிடும். அதுலேயும் அதனால அவங்களுக்கு மேரிட்டல் லைஃப் ரொம்ப மோசமாக இருக்கும். டைவர்ஸ் ஆகிற ஸ்டேட்டில் இருக்கும். ஆக்சுவலாக டைவர்ஸ்க்கு இன்றைக்கி ரொம்ப காமனான காரணங்கள் வந்து பான் வாட்சிங் கம்பைன்ட் வித் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், விரப்புத்தன்மை பிரச்சனை, மேற்கொண்டு விந்து முந்துதல் பிரச்சனை. இந்த 3 வந்து ஸ்டாக்டாக இருக்கும், 3 ஒரே டைமில் வரும். இது தவிர்த்து டாட் சிண்ட்ரோம்ங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. டாட் சிண்ட்ரோமில் வந்து ஆண்களுக்கு வந்து இந்தியன் ஆண்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வரும். இதில் வந்து என்னென்னா எக்ஸசிவாக சுயன்பம் பண்ணுற ஆண்களுக்கு முதுவலி, கை கால் வலி, கண்ணு கீழே டார்க் சர்க்கிள்ஸு, மசில் மாஸ் குறையிறது, ஆணுறுப்பு வந்து சுருங்கி போகிற அந்த சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஆகுது. இட்ஸ் அன் ICD-10 டிசீஸ் கண்டிஷன். நிறைய பேருக்கு இதுக்கு தெரியாது. நிறைய மருத்துவருக்கே டாட் சிண்ட்ரோம்னா என்னன்னே தெரியாது. நீங்களே நேர்களே வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் டாட் சிண்ட்ரோம் வந்து கீவேர்டை போட்டு தேடி பார்க்க சொல்லுங்க. எக்ஸசிவ் மாஸ்டர்பேஷன்னால வர ஒரு ப்ராப்ளம். அதில் வந்து ஆண்களுக்கு கான்ஃபிடென்ஸும் போயிடும், சேலஞ்ச் பிஹேவியர், அவங்களுக்கு வந்து யாரையும் ஃபேஸ் பண்ண முடியாது, கான்ஃபிடென்ஸ் லோவாக, தே வில் ஆல்வேஸ் ஃபீல் லோ. அதுக்கு என்ன லாஜிக் தெரியுமாங்க? மாஸ்டர்பேஷன் வந்து 4 times ஒரு நாளைக்கு ஒரு இண்டிவிஜுவல் பண்ணுறாருன்னா அவர் வந்து அந்த ப்ளெஷருக்காக தான் பண்ணுறாரு, பாயிண்ட் 1. செகண்ட், அதில் டோப்பமின் வந்து பிரெயினில் ஃப்ளட் ஆகிடும், ஃப்ளட் ஆகி போயிடும். அப்போது எந்த அளவுக்கு ப்ளெஷர் கூடினாலும் ஆப்போசிட் சைடு டிப்ரெஷனில் போயிடுவாங்க. ஆப்போசிட் சைடு பார்ட்னர் ஸ்விங் ஆயிடும். அந்த பார்ட்னர் அந்த ஆப்போசிட் சைடுனா அந்த ஆண், த இண்டிவிஜுவல் ஹூஸ் மாஸ்டர்பேட்டிங் ப்ளெஷர் என்ஜாய் பண்ணிட்டு டிப்ரெஷனில் போய் விழுந்துருவாரு. போஸ்ட் மாஸ்டர்பேஷன் எஜாகுலேஷன் ஆன பிறகு த பேஷண்ட் வில் பி டிப்ரெஸ்ட். அந்த டிப்ரெஷன் போக்குறதுக்கு திருப்பி மாஸ்டர்பேட் பண்ணுவார், திருப்பி டிப்ரெஷன், திருப்பி மாஸ்டர்பேஷன், எக்ஸைட்மெண்ட், அப்புறம் திருப்பி. ஸோ ஒரு சைக்கிளாக இப்படி போகும். அப்போ அடுத்த நாள் அதில் கடந்து நாசமாக போயிடுவாங்க. சரி, இந்த மாதிரி அஃபெக்ட் ஆன ஆண்கள் எல்லாருமே திருப்பி மேரேஜுக்கு அப்புறம் எந்த விதமான வந்து சந்திக்கிறாங்க? மேரேஜுக்கு அப்புறம் அவங்க எப்படி வருவாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட மனைவிமார்கள் மேலே அவங்களுக்கு பெரிய ஒரு விருப்பமோ இன்ட்ரெஸ்டோ இருக்காது. இன்ஃபேக்ட் டியூரிங் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஆல்சோ இந்த மாதிரி ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஹேண்டால் ஸ்டிமுலேட் பண்ணி விடும், இல்லாட்டி எனக்கு எதுவும் தோணாது. அதனாலலாம் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் அதனால வரும். தே கேனாட் எஜாக்குலேட் இன்சைட் த வெஜைனா, எஜாக்குலேட்டரி டிஸ்ஃபங்க்ஷன் இந்த ஆண்கள். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் thousands of patients பார்த்து. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா அந்த ஹேண்டோட கை ப்ரெஷருக்கு தான் வந்து உச்சகட்டமே வரும். ஹேண்டோட ப்ரெஷர், ஹேண்ட் வந்து கிரிப்ஸ், வெஜைனா டைலேட்ஸ். தெர் இஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என் பார்ட்னர் சரியில்லை, நீ சரியில்லை, நீ தான் பிரச்சனை அவங்க தான். They have just got conditioned to the hand grip. ஹேண்டோட டைட் ப்ரெஷரில் தான் அவங்களுக்கு எஜாகுலேஷன் நடக்குங்க. ஏன்னா பழகிட்டாங்கல்ல, பிரெயின் அதுக்கு இதாகிடும். ப்ளஸ் மூவிஸ் அந்த மாதிரி பயங்கர ஹைப்பர் அட்ராக்டிவ்
நம்ம சாதாரணமாக திருமணம் பண்ணுற பெண்கள்லாம் மாடல் மாதிரி இருக்க மாட்டாங்க. அதை நம்ம ஏற்றுக்கணும். எல்லா ஆண்களுக்கும் மாடல் மாதிரி இருக்கிற பெண்கள் வேணும், எல்லா பெண்களுக்கும் மாடல் மாதிரி இருக்கிற ஆண்கள் வேணுங்கிறது சராசரி இது. பட் தட் இஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ வந்து என்னன்னா ஆண்களுக்கு நிறைய தூக்கத்துல நிறைய வந்து லீக்கேஜ் ஆகும். அதனால எதுவும் பாதிப்புகள் இருக்கா? அதில் அது ஒரு நார்மல் திங் தான் இல்லை, எக்ஸசிவாக இருக்கிறவங்களுக்கு பாதிப்போம். இப்போ நார்மல் எப்படின்னா த்ரைஸ் வீக் வருது வச்சுக்கோங்க, இல்லை ட்வைஸ் வீக் வருதுங்கிறது நார்மல். ஒரு சில பேருக்கு வந்து ஆண்களுக்கு தூக்கத்தில் எக்கச்சக்கமாக வரும்போது நைட் ஃபால் வந்து ஃப்ரீக்வன்சி ஹையாக இருக்குமா, நைட் ஃபால் சொல்லுவோம். அதனால ஃபெட்டிக் அண்ட் டயர்ட்னஸ் வரும். அவங்களால அடுத்த நாள் ஒர்க் பண்ண முடியாது. தே கேனாட் ஃபோக்கஸ். தட் ஆல்சோ லீட்ஸ் டு தாட் சிண்ட்ரோம். ஆக்சுவலாக தாட் சிண்ட்ரோம் இருக்கிற ஆண்களுக்கு எப்போல்லாம் செமன் லாஸ் ஆகுதோ ஆங்ஸைட்டி வந்துடும். ஸோ அதுதான் நம்ம குணப்படுத்தணும். தூக்கத்தில் எக்கச்சக்கமாக வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு தெர் ஆர் டேப்லெட்ஸ். அது நம்ம we do give it to patients. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மல்டிபிள் டைம்ஸ் வந்து மாஸ்டர்பேட் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் எந்த அளவுக்கு இருக்குங்க சார்? எந்த வயசு வரைக்கும் ரீப்ரொடியூஸ் ஆகும்? ஒருவேளை இல்லைனா ரீப்ரொடியூஸ் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? செமன் வால்யூம் மட்டும்தான் கம்மியாகும், ஸ்பெர்ம் கான்சன்ட்ரேஷன் கம்மி ஆகாது. ஸோ ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃபர்டிலிட்டி வந்து எப்படி பாதிக்கும்னா, இந்த மாதிரி ஆண்களுக்கு விரப்புத்தன்மை பிரச்சனை, விந்து முந்துதல் பிரச்சனை, ப்ளஸ் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டிசைர் அண்ட் லிபிடோ, அந்த இன்ட்ரெஸ்ட் பெண்கள் மேலே போகிறதுனால தான் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம். டைரெக்டாக செமன் பேராமீட்டர்ஸ் பாதிப்பு இருக்கிறது இல்லை. செமன் பேராமீட்டர் பாதிப்பு வந்து செமன் வால்யூமில் இருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? வால்யூம் மட்டுமே ரொம்ப கம்மியாகும், வேற எதுவும் கிடையாது. சார் இந்த மாதிரி பைக் ஓட்டும் போது சரி, நம்ம இன்ஜின் பக்கத்தில் வந்து நம்மளோட ப்ரைவேட் பார்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து ஐடி ஜாப்ஸில் இருக்கவங்க எல்லாருமே லேப்டாப்பை மடியில் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இதனால் ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கும், எல்லாருமே தெரியும். இதை வந்து எப்படி சார் நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது? பைக்குனால யூஸ்வலி இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பைக் நீங்கள் ஓட்டிட்டு லாங் ரைடு, பெரிய க்ரூசரே ஓட்டுறீங்க வச்சுக்கோங்க, லாங் ரைடு போயிட்டு வந்த பிறகு கோல்டு வாட்டர் பாத் வில் லோவர் டெம்பரேச்சர். டெஸ்டிஸ் டெம்பரேச்சர், விரையோட டெம்பரேச்சர் செல்ஃப் ரெகுலேட்டடுங்க, புரியுதுங்களா? அது பார்த்துக்கும். லேப்டாப் மடியில் வச்சு ஒர்க் பண்ணக்கூடாது. ஃபோன்ஸ் வந்து உங்களோட பேண்ட் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கிற ஃபோன்லேருந்து வர EMR ரேடியேஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், அது வந்து உயிரணுவோட துடிப்பை பாதிக்கும். ஓகே. நாங்கள் செட்டிநாடு இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் ஸ்டடி எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஆல்மோஸ்ட் 10% மேலே, 10 to 15% மேலே 40 minutes ஆஃப் செல்ஃபோன் ரேடியேஷன் எக்ஸ்போஷரில் உயிரணுக்கள் வந்து டப்புன்னு செத்து போகிறது, துடிப்பு இல்லாமல் போயிடுது. மேஜர் இஷ்யூங்க. ஃபோனை வந்து எப்போவுமே தனியாக ஓரமாக வச்சு, அது இப்போ நடக்க சாத்தியமே இல்லையே. இல்லை, ஃபோன் நீங்கள் 3 ஃபோன் கூட கேரி பண்ணுங்க, ஜஸ்ட் கீப் இட் அவே. டேபிளில் பேண்ட் பாக்கெட்லேயும் நீங்கள் வச்சுட்டு சுற்றினா அப்புறம் அவ்வளோதாங்க, ப்ராப்ளம் தான். சரி, என்ன மாதிரியான ஃபுட் சார் வந்து கன்சியூம் பண்ணலாம்? ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் வில் லாட் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ். யூஸ்வலி மில்லட் பேஸ்ட் டயட் இஸ் குட். அண்ட் ஆல்சோ உங்களுக்கே தெரியும், ஜங்க் ஃபுட்ஸ் ஆர் பெஸ்ட் அவாய்ட். மில்க் கன்சப்ஷன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இப்போ மேரேஜ் ஆகி இஃப் தேர் பீப்புள் ஆர் ட்ரைங் ஃபார் அ சைல்டு, ஃபர்ஸ்ட் திங் டு அவாய்ட் இந்த டயட் இஸ் மில்க். நம்ம ஊரில் கவுண்டராக கொடுப்பாங்க, மில்க் நிறைய கொடுப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் நைட்லேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஊரில். Milk should be avoided. A millet-based diet, low-carb diet is usually best. அப்போ ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குன்னு நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான வந்து ப்ரிவென்ஷன் வந்து பண்ணலாம்? ஸ்மோக்கிங் should be avoided. ஸ்மோக்கிங் கண்டிப்பாக பாதிக்கும், உயிரணுவோட டிஎன்ஏயை பாதிச்சு விட்டுரும், டைரெக்டாக டிஎன்ஏ டேமேஜ் இருக்கும். இன்ஃபேக்ட் ஸ்மோக்கிங் பண்ணுற ஆண்களுக்கு மிஸ்கேரேஜ் ரேட்ஸும் வருதுங்கிற ஸ்டடீஸ்லாம் வந்திருக்கு, குழந்தை நிற்காது. ஆல்கஹால் கண்டிப்பாக ஷுட் பி அவாய்டுங்க. ஆல்கஹால் வந்து டிஷ்யூ டாக்ஸின். இந்த அனாட்டமி லேபில் போனீங்கன்னா செத்து போன சதைகள்லாம் இந்த பார்த்துருப்பீங்க. ஆல்கஹால் ஃபார்மலின்ல தான் போட்டு ப்ரிசர்வ் பண்ணுவோம் பாடி பார்ட்ஸ்லாம். அது உட்காந்து உள்ளே போட்டு விட்டோன்னா என்னங்க ஆகுது? ரோட்லாம் போயிடும். ஆல்கஹால் ஷுட் பி அவாய்ட். ஆல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆல்கஹால்னால வரும். சார் ஓகே சார், இப்போ வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, ஆண் பேஷண்ட்ஸு. அவங்களோட கேன்சர் ட்ரீட்மெண்ட் போய் தன்னோட ஸ்பெர்ம்ஸை வந்து எடுத்து ப்ரிசர்வ் பண்ணிக்கிறாங்க. அந்த ப்ரிசர்வ் பண்ணுற மூலியமாக வந்து குழந்தை பெற்றுக்க முடியுன்றாங்க, அது உண்மையா? அது உண்மைதாங்க. 22 years வரலாம் செமன் ப்ரிசர்வேஷன், 22 years கழிச்சுலாம் குழந்தை பெற்றவங்க இருக்காங்க. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி பாசிபிள். நீங்கள் அந்த செமன் ஃப்ரீசிங் ஒரு ஆண் வந்து போகிறாருன்னா, முக்கியமான பாயிண்ட் அதில் என்னென்னா, அவங்களுக்கு என்ன தெரியணும்னா, அந்த ஃப்ரீஸ் இப்போது 10 million ஒரு 12 million ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்குது, 50% மொட்டிலிட்டி இருக்குது. ஃப்ரீஸ் பண்ணி வெளியில் பண்ணும் போது மொட்டிலிட்டி பாதி விழுந்துடும், அவ்வளோதான் வரும், பட் இருக்கும். ஸோ தட் இஸ் ஸ்டில் அன் எக்ஸலண்ட் டெக்னாலஜி. செமன் க்ரையோ ப்ரிசர்வேஷன் இல்லை ஸ்பெர்ம் க்ரையோ ப்ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய ரிசர்ச், நிறைய வெல் வேலிடேட்டட் டெக்னாலஜி. கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாரும் அவசியம் கண்டிப்பாக போய் ஃபஸ்ட்டு ஸ்பெர்ம் அந்த பார்ட்னர் மேல் பேஷண்ட்டாக ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இதே மாதிரி ஃபீமேலோட எக்ஸையும் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாமா? அதுக்கு பாசிபிள்? நோ. ஃபீமேல் எக் ப்ரிசர்வேஷன், எக் க்ரையோ ப்ரிசர்வேஷனில் என்ன ப்ராப்ளம்னா, வேறு வழியே இல்லாமல் போகலாம், பட் எக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவ் ஆக மாட்டேங்குது. அதில் ஒரு லாஜிக் என்னென்னா, எக் செல் இருக்குது பார்த்தீங்கன்னா, எக் செல்லோட வாட்டர் கண்டென்ட் அதிகம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த செல்லை வந்து இவங்க ஃப்ரீஸ் பண்ணி பண்ணும் போது ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்மேஷன் இன்சைட் த எக்ஸ். இப்போ ஐஸ் வந்து இப்போது ஒன்றுமே இல்லை, உங்கள் கை எடுத்து நீங்கள் வந்து ஒரு லிக்விட் நைட்ரோஜனில் போட்டு வெளியில் பண்ணி எடுத்தால் உள்ள கிறிஸ்டல் ஃபார்மேஷனில் தான் நீங்கள் ஃப்ரீஸ் இன்ஜரி நடக்கும். ஸ்பெர்மட்டோசோவாவில் செல்லில் வாட்டர் கண்டென்ட் கம்மி, தண்ணி கம்மி, கிறிஸ்டலைசிங் டேமேஜ் அதில் ஆறுது இல்லை. ஸோ எக்கு சர்வைவல் ரேட் வந்து ரொம்ப புவருங்க. பெண்கள் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர்னு ஒன்று வந்துச்சுன்னா
ஓவரியன் கேன்சர் ரொம்ப ஹை கிரேடாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு கேன்சர் ப்ரையாரிட்டி அதுதான் ட்ரீட் பண்ணணும். அவர் ஆப்ஜெக்டிவ் இஸ் நாட் டு திங்க் அபவுட் அ சைல்டு வென் யூ ஹேவ் கேன்சர். குழந்தெல்லாம் அப்புறம் ஃபஸ்ட்டு நீ பொழைச்சுவா. அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டாக சொல்லணும். பட் தென் டாக்டர்ஸ் ஷுட் நாட் ஃபூல் ஃபீமேல் பேஷண்ட்ஸ் இன்டு ப்ரிசர்விங் their eggs. ஏன்னா they know very well 35 to 40% ஆஃப் எக்ஸ் தான் தாப் பண்ணி நல்ல குவாலிட்டியில் வரும். அதுவுமே கேரண்டி கிடையாது. ஃபர்டிலைஸ் ஆகி அது எம்ப்ரியோ ஆகி ஸோ அந்த டெக்னாலஜி இன்னொரு 15 years ஆகும் ஆப்டிமைஸ் பண்ண. ஸோ இந்த மாதிரி ஸ்பெர்ம் யூஸ் பண்ணி குழந்தை பெற்றுக்கும் போது அந்த குழந்தைக்கு கேன்சர் வர பாதிப்பு இருக்கா சார்? நிறைய பேர் பயப்படுறாங்க தான். யூஸ்வலி அப்படி கிடையாதுங்க. பட் தென் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கேன்சர் டைப் பேஸ் பண்ணி தான் அது சொல்ல முடியும். ஸோ there's no way to say whether cancer will come here or come there. For example, breast cancer பெண்களுக்கு எப்படி வருது? there is a type of mutation, BRCA mutation சொல்கிறோம். அந்த மாதிரி மியூட்டேஷன் இருக்கிற பெண்களுக்கு breast cancer வரும்போது ஃபேமிலி எல்லாம் போகும். ஸோ ஆண்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சில கேன்சர்ஸ் சார், சம் கேன்சர்ஸ் வில் நாட் கோ, சம் கேன்சர்ஸ் மே கம். அது நம்ம சொல்ல முடியும். ஸோ மேக்ஸிமம் குழந்தைகளுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது. யூஸ்வலாக வராது. யூஸ்வலாக இட்ஸ் நாட் த கேஸ். ஸோ ஒரு ஆணுக்கு வந்து எவ்வளோ நாள் கழிச்சு வந்து ஸ்பெர்ம் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகும்? ஸோ ஒன் சைக்கிள் ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் 72 days. ஆனால் ஒரு நிமிஷத்துக்கு 2500 உயிரணு ஒரு நிமிஷத்துக்கு. அந்த இப்போ நீங்கள் ஒரு செமன் டெஸ்ட் இன்னைக்கு கொடுக்குறீங்க, இன்னைக்கு நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குற உயிரணும் 72 நாள் தோராயமாக முன்னாடி ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வேவ்ஸில் வருங்க. வேவ்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். இப்போ கடற்கரையில் பார்க்குறீங்க, அந்த வேவ்ஸ் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அப்படி தான் வந்து அதே மாதிரி இருக்கும் வரைக்குள்ள. மைக்ரோஸ்கோப்பில் நீங்கள் வந்து ஒரு வெறையை டிசெக்ட் பண்ணி இமேஜினேஷன் தான். வேவ்ஸ் அண்ட் வேவ்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு வேவும் 72 நாள் முன்னாடி உற்பத்தி ஆயிரும். ஸ்டெம் செல் ஸ்டேஜில் ரெக்ரூட் ஆகி மெச்சூர் ஸ்பெர்மடோசோவா ஆகி வெளியில் வந்து நீங்கள் பார்க்கும்போது அது வந்து டென்டேட்டிவாக 72 days. சார் ஒரு ஆண் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மாஸ்டர்பேஷன் பண்ணலாம்? மாஸ்டர்பேஷனே பண்ணக்கூடாது. அது பெரிய ஹெடேக்குங்க. அது ஏன்னா அது வந்து மேரிஜுவானாவும் கோக்கேனும் ஆல்கஹால் மாதிரிங்க. அது ஒரு ஆண் வந்து எப்போ வந்து அவங்க செக்ஷுவல் டிசைரை வந்து ரெகுலேட் பண்ணி ஒரு கண்ட்ரோல் வருதோ அப்போ தான் அந்த ஆணுக்கு ஃப்ரீடமே. இல்லை ஓஞ்சிருங்க. யோசிச்சு பாருங்கள், மாஸ்டர்பேஷனில் டாட் சிண்ட்ரோம் வரும், விரப்புத்தன்மை பிரச்சனை வருது, விந்து முந்துதல் பிரச்சனை வருது, பார்னோகிராஃபிக் அடிக்ஷன் வருது, பான் பார்த்து அப்புறம் கள்ள தொடர்பு, வெளியில் இருக்கிற எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஷிப். இது ஒரு மிகப்பெரிய சுழலுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது தான் நல்ல. ரொம்ப இப்போ நீங்கள் தனிமையிலே ஓஞ்சு கிடக்குறீங்க, மேபி ஒன்ஸ் இன் 3 months இல்லை 6 months தாங்க முடியாத சூழ்நிலைகளில் பை ஆக்சிடென்ட் பண்ணலாம். பட் இன்டென்ட் மனசில் ஒரு வச்சுட்டு ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பண்ணியே தீருவீங்க. சரி, இப்போ என்னன்னா இப்போ யாருக்கும் வந்து 25க்குள்ளே வந்து எந்த ஆணுக்கு வந்து மேரேஜ் ஆக மாட்டேங்குது. ஸோ 25 வரைக்குமே அவங்க விர்ஜினாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வேறு வழி இல்லை, இதான் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன சார் பண்ணுறது? ஆண்களுக்கு there is no virginity as a concept. Virginity as conceptually applies to women. பட் வேறு வழியே இல்லைன்னா அதானே சொல்கிறேங்க, இஃப் கம்ப்ளீட்லி த இண்டிவிஜுவலிஸ்ட் ஓன்லி. ஸோ யூஸ்வலாக தனியாக இருக்கவே கூடாதுங்க. இட்ஸ் பெட்டர் டு பி வித் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஏதாவது ஒரு ஹாபி வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினை எங்கேஜாக வைக்கணுங்க. அவுட்டர் பிரெயின் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எங்கேஜாக வைக்கிறீங்களோ இன்னர் பிரெயினுக்கு வேலை இருக்காது. பை ப்ராக்டிஸ் தாங்க வரும். நான் வந்து அப்படியே நாளைக்கே இந்த வீடியோ கேட்டு நாளைக்கே அப்படியே மாஸ்டர்பேஷன் நான் அதை சொல்லலை. ஒரு லாங் டேர்ம் கோல் செட் பண்ணுங்க தான் சொல்கிறேன். பேஷண்ட்ஸுக்கும் இல்லை வியூவர்ஸ்க்கும் என்ன சொல்கிறேன்னா, ஒரு லாங் டேர்ம் கோல். சரி, இன்னைக்குலேருந்து ஒரு 6 monthsக்குள்ளே இல்லை அடுத்த இயர்க்குள்ளே நான் இந்த மாஸ்டர்பேஷனுங்கிற ஹேபிட்டை ஃபுல்லாக விட போகிறேன். அண்ட் மேபி திஸ் known at November is a good month to start. பட் அதுக்காக ரிவெஞ்ச் மாஸ்டர்பேஷன் பண்ணிடக்கூடாது அடுத்த மந்த்தே. ஏன்னா அப்போ டிஸ்ட்ராய்டிக் டிசம்பர் நீங்கள் அது பார்த்து பண்ணிடுவீங்க. ஸோ தட்ஸ் மை சின்சியர் அட்வைஸ். ஸோ இந்த மாஸ்டர்பேஷன் ஒன்லி ஆண்களுக்கு மட்டும் தானா இல்லை பெண்களுக்கு இருக்கா? பெண்களும் பண்ணுறாங்க. 35 to 40%, மேபி ஈவன் 50% ஆஃப் உமன் பார்னோகிராஃபிக் கண்டென்ட்டும் பார்த்து செல்ஃப் ஸ்டிமுலேஷனும் பண்ணி மாஸ்டர்பேஷன் பண்ணுறவங்க இருக்காங்க. இட் இஸ் நாட் குட் ஃபார் தெம் ஆல்சோங்க. உமன் வந்து ஏன்னா உமனுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இருக்காது மாஸ்டர்பேஷனில். வெஸ்டர்ன் யூரோப்பியன் உமன் வேற, இந்தியன் உமன் பெருசாக அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா யூஸ்வலி ஏன்னா பெண்களுக்கு பார்ட்னர்ஸ் கிடைக்கிறது வெரி ஈஸி. செக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் மோர் ஃபார் உமன். ஏன்னா தே செலக்ட் மென். வி டோன்ட் டூ செக்ஸ் செலெக்ஷன். செக்ஸ் செலெக்ஷன் கம்ஸ் ஃப்ரம் த ஃபீமேல் சைட். இப்போ நீங்கள் 4 பொண்ணை சேஸ் பண்ணுவீங்க, அதில் ஏதாவது ஒருத்தர் வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈஸியாக கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ தட்ஸ் சரி. என்னன்னா ஹிட்லர் இருக்காங்க சார். ஹிட்லர் வந்து என்னன்னா ஒரு டைம் வாரில் இருக்கும்போது ஒரு பால் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சான். ஸோ அந்த மாதிரி ஒரு பால் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து நார்மலாக நடக்குமா இல்லை எதுவும் பாதிப்பு இருக்கும்? அதான். ஸோ இப்போ அன்டிசெண்டட் டெஸ்டிஸ் பேஷண்ட்ஸ் பார்ப்போம். ஒரு வேரை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சின்ன வயசுலேயே பிறக்கும் போதே ஒரு வேரை தான் இறங்கியிருக்கும், ஒரு வேரை வந்து வயிறில் இருக்கும். அவங்க அடல்ட் அந்த வேரை வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கும் தெரியாது. ஒரு வேரை இருக்கிற ஆண்கள் எப்போவுமே மேரேஜ்க்கு முன்னாடி அந்த ஒரு வேரை ஃபுல்லாக ஒர்க் ஆகுதாங்கிறது கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒரு வேரை போதும். இப்போ அந்த ஒரு வேரை கரெக்டாக ஒர்க் ஆகுது, FSH, LH, டெஸ்டோஸ்டரோன் உயிரணு உற்பத்தியோட ஹார்மோன்கள் கரெக்டாக இருக்குன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ஒரு வேரை இருக்கிற ஆண்கள் கம்பல்சரி மேரேஜ்க்கு முன்னாடி செக் பண்ணிட்டு தான் மேரேஜ்குள்ளே போகணும். உயிரணு ஒர்க்காக பார்க்கணும்,
மேற்கொண்டு ஆண்மைக்குள்ள ஹார்மோன்கள் எல்லாம் வேற பகுதியில் ப்ரொடக்ஷன் இருக்காங்கிறது பார்க்கும். ஸோ இது வந்து பயப்பட தேவையில்ல. பிரச்சனை இருக்குன்னா பயப்படணும், அப்சல்யூட்லி பயப்படணும்னு அவசியம் இல்லைங்க. பட் ப்ராப்ளம்னு இருக்குன்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இல்லைங்க. தென் டேப்லெட்ஸ் ஏதாவது எடுக்கலாம், செமன் ஃப்ரீசிங் பண்ணி வைக்கலாம், கவுண்ட்ஸ் லோவாக இருக்க வச்சுக்கோங்க. ஏன்னா தெர் இஸ் அ ரிஸ்க். எப்பவுமே ஒரு ஆணுக்கு ஒரு வேற இருக்கும் போது இட் இஸ் அ ப்ராப்ளம் தான். அது நம்ம ரூல் அவுட் பண்ணணும். there's a 20-30% chance of low production of semen, low production of spermatozoa and hormonal deficitம் இருக்கும். ரெண்டு வேற எப்பவுமே பெட்டர். ஸோ எங்க கூட சேர்ந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் பதிவில் பார்த்துக்கலாம் சார். ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்